திருமாவளவன் மேட்டில் என்னென்னா, நயினார் நாகேந்திரன் திருமாவை சந்தித்தோட நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, விஜயுடன் சேருங்கள், திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுங்கள். நீ பழைய மாதிரி எனக்கு 5-6 சீட்டு கொடுத்துட்டு ஆசிட்டிஸ் என்ற ஃபார்முலாவை சொல்லிட்டு கட்டிட்டு போவாத. என்னுடைய பலம் இன்றைக்கி 20 தொகுதிக்கு மேலே நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 10க்கு மேலேயாவது நீங்கள் கொடுக்கணும். இன்னும் நீங்கள் பழைய மாதிரி ஆசிட்டிஸ்ன்னு சொல்லி என்னை கட்டி விடாதீங்க. பலவீனமான பாமகவோட பலம் புரிந்த விசிகாவாக இருக்குது இயக்கம். இதை நீங்கள் மனசில் வச்சுன்னு எங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுங்க. நாட் ஒன்லி சீட் ஷேரிங், எங்களுக்கு அடுத்த அமைச்சரவையில் எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மொத்தத்துக்கெல்லாம் சமூக நீதி பேசுகிற திமுக, இதுலேயும் சமூக நீதி பிரகாரம் எங்களுக்கு இடஒதுக்கீடு. என்னுடன் திருமாவளவன் வந்தால் அவருக்கு சொன்ன இதுதான், துணை முதல்வர் மந்திரி கூட தரத்துக்கு தயாராக இருக்கும்ன்றது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் அவர் துணை முதல்வர் பதவியும் ஒரு 50 சீட்டும் தாவேக்கா கூட போனால் சீட்டு கிடைக்கும். அதில் தாவேக்காக்கும் ப்ளஸ்ஸு திருமாவளவனுக்கும் ப்ளஸ். ஏன்னா நம்ம நீங்கள் 6 தொகுதியில் நின்று திரும்ப நீங்கள் ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பார்ட்டியோட ரெகக்னைஸ் இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடியில் ஜெயிக்கணும்னாவே அங்கே வந்து பாடல் மக்கள் கட்சி ஓட்டு ஜாஸ்தி, வன்னியர்கள் ஓட்டு ஜாஸ்தி. அதுக்கோசமாவது அவர் சொந்த சுயநலத்துக்கோசமாவது கண்டிப்பாக இதை அட்மிட் பண்ணிவிடுவாங்க. இந்த பார்கெனிங் பவர் கொஞ்சம் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஒட்டி கைக்கு மாறுற வரைக்கும் இது நடக்கும். நம்ம பார்க்கலையா, ராத்திரி 2 மணி வரைக்கும், காலைல 5 மணி வரைக்கும் விடிய சிவி சமூகம் போய் பேசி என்ன சார். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் நேற்று சந்தித்து பேசியிருந்தாங்க. இந்த சந்திப்பு குறித்து கேட்கும் போது தான், நாங்கள் அரசியல் குறித்து பேசல, ஆனால் நாட்டு நடப்பு குறித்து 2 பேரும் விவாதித்தோம் அப்படின்னு சொல்லி தகவல்களை முன் வச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்று காலையில் பார்க்கும்போது ரகசியமாக ஒரு ஹோட்டலில் நயினார் நாகேந்திரன், திருமாவளவன், வைகை செல்வன் 3 பேரும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு. இது உண்மையா, எப்படி பார்க்குறீங்க? பிரபல பத்திரிகை தினமலரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக உண்மை. அதாவது பிஜேபியோட நியூஸ் அதில் வருதுன்னா கண்டிப்பாக பார்த்துருந்தால் தான் வரும். நயினார் நாகேந்திரன் பார்க்காம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நெருப்பு இல்லாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்ததில் என்ன தவறு? இவங்களுடைய சித்தாந்தம் வேற குறை இருக்கலாம், ஆனால் இவர் கூட்டணி ஏற்கனவே வச்சு வருதுன்னு, அம்மாவோட ஒரு இந்துத்துவாக்கு சிறந்த தலைவர் இந்தியாவிலேயே கிடையாது. ஏன் ஆர்எஸ்எஸ்லேயே கிடையாது. அம்மாவை மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆடு கோழி வெட்டதெல்லாம் தடுத்தாங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் மாநிலத்தில் கூட நடக்காதெல்லாம் நடந்தது அம்மாவோட ஆட்சி. நம்ம பார்த்த பிற்காலத்தில் ஓட்டுக்கோசம் அம்மாவும் அதில் கொஞ்சம் டைலூட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே வரல. அதனால் பிஜேபி, இப்போ இருக்கிற பிஜேபியும் இப்போ இருக்கிற தமிழ்நாடோட தலைமையும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. அதே நேரத்தில் திருமாவளவனும் தன்னுடைய ஓட்டு வங்கியை நல்லாவே வளர்த்து வச்சுருக்காரு. எங்கே கம்பேர் டு பாமக மாதிரி அடிச்சிக்கின்னு இல்லாமல் ஒரே ஒன்றுபட்ட இயக்கமாக, ஒருங்கிணைந்த இயக்கமாக, பட்டி தொட்டிலெல்லாம் கிளை இருக்கிறது. அதுதான் முக்கியம். இன்றைக்கி பிஜேபிக்கு அந்த கிளை இல்லை, தாவேக்காக்கு அந்த கிளை இல்லை, சீமானுக்கு அந்த கிளை இல்லை. இவங்கெல்லாம் எந்த கிளையை நம்பி இருக்காங்கன்னா, கிளைக்காக திமுகவோட கிளையை நம்பியிருப்பாங்க, அதிமுகவோட கிளைக்காக வச்சு வண்டி ஓடுறதை தவிர இவங்களுக்கு ஆகிடும். கீழ் லெவல் வரைக்கும் ஆழமாக கட்சி தொண்டர்கள் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு தலைமை யாரான்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே திமுக அடுத்து அதிமுக, அதிமுக அடுத்து அப்படி ஒரு தலைமையாக கீழே வரைக்கும் இருக்குன்னா அண்ணன் திருமாவளவன். பாமக ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ பாமகவுக்கு குடும்ப பிரச்சனைகளால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மையாக எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில வாரங்களாக இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, விரைவில் நம்ம பாஜக அதிமுக கூட வருவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. கடந்த ஒரு சில தினங்கள் முன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது கூட திமுகவிலேருந்து எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, திமுகவிலிருந்து பேசக்கூடியவர்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக தலைமைக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நயினார் நாகேந்திரன் திருமாவளவன் சந்திப்பு நிகழ்கிறது. அப்படின்னா அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய எல் முருகன், நயினார் நாகேந்திரன் சொன்ன அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு காலத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். கடைசி காலத்தில் அவரே பிஜேபியோட தலைமையை
ஏற்றுட்டு மத்திய அமைச்சராகலாம் இருந்தார். நீங்கள் பார்த்துப்பீங்க ரமேஷ். இப்போ அவனுடைய மகனும் பிஜேபியோட தயவில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காப்புல. அதனால் திருமாவுக்கும் பிஜேபிக்கும் இல்லை திருமாவுக்கும் வாஜ்பாய்க்கும் பிஜேபியே தீண்டத்தக்காத கட்சி மாதிரி இவங்க வந்து வெளியில் அரசியல் கோசம் பேசுகிறாங்களே தவிர அரசியல் பேசாமல் நாட்டு நடப்புன்னா என்ன, அரசியல் என்ன நீங்கள் சற்றுமுன்னு சொன்னீங்க. எனக்கு புரியல. அரசியலும் ஒன்று தான், நாட்டு நடப்பும் ஒன்று தான். அதுதான் இல்லை, அதனால தான் அதை சுட்டி காமிச்சேன். அதாவது அரசியல் பேசல, நாட்டு நடப்பு குறித்து பேசுகிறோம் அப்படின்னா நாட்டு நடப்பு. இவர் அரசியல் கட்சி தலைவர், அவர் முன்னாள் அமைச்சர், என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது அதான் சில டிமாண்டை வச்சுருப்பாங்க அவங்களும். அதாவது சும்மாவாவது பேசி திமுகவோட பார்கெனிங் பவரை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. நீ பழைய மாதிரி எனக்கு 5-6 சீட்டு கொடுத்துட்டு ஆசிட்டிஸ் என்ற ஃபார்முலாவை சொல்லிவிட்டு கட்டிட்டு போவாத. என்னுடைய பலம் இன்றைக்கி 20 தொகுதிக்கு மேலே நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 10க்கு மேலேயாவது நீங்கள் கொடுக்கணும். இன்னும் நீங்கள் பழைய மாதிரி ஆசிட்டிஸ்ன்னு சொல்லி என்னை கட்டி விடாதீங்க. நான் வந்து பழைய பலம் பொருந்திய திருமாவளவனாக இருக்கிறேன். பலவீனமான பாமகவோட பலம் பொருந்திய விசிகாவாக இருக்குது இந்த இயக்கம். இதை நீங்கள் மனசில் வச்சுன்னு எங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுங்க. நாட் ஓன்லி சீட் ஷேரிங், எங்களுக்கு அடுத்த அமைச்சரவையில் எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மொத்தத்துக்கெல்லாம் சமூக நீதி பேசுகிற திமுக இதுலேயும் சமூக நீதி பிரகாரம் எங்களுக்கு இடஒதுக்கீடு அமைச்சரவையில் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றது தான். இதை தான் வந்து விஜய் வந்து அதனுடைய மாநாட்டிலே முதல் மாநாட்டிலே மிக தெளிவாக சொன்னார். என்னன்ட்டு என்னுடன் திருமாவளவன் வந்தால் அவருக்கு சொன்னது இதுதான், துணை முதல்வர் மாதிரி வைக்கிறோம் தரத்துக்கு தயாராக இருக்கணுன்றது மிக தெளிவாக தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் அவர் துணை முதல்வர் பதவியும் ஒரு 50 சீட்டும் தாவேக்கா கூட போனால் சீட்டு கிடைக்கும். அதில் தாவேக்காக்கும் ப்ளஸ்ஸு திருமாவளவனுக்கும் ப்ளஸ். ஏன்னா நம்ம நீங்கள் 6 தொகுதியில் நின்று திரும்ப நீங்கள் ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பார்ட்டியோட ரெகக்னைஸ் இப்போ கிடச்சிருக்கு. அந்த ரெகக்னைஸ் மீண்டும் இழக்க முடியாது இல்லை 2026 அப்புறம். அந்த பார்ட்டியோட ரெகக்னைஸ் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி இல்லையா. இப்போ ரெகக்னைஸ், இப்போ பாமக கூட ரெகக்னைஸ் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு கட்சி ரிஜிஸ்டர் ரெகக்னைஸ் பார்ட்டி யாருன்னா திருமா தான். சிம்பிள் அவங்களுக்கு தான் நிற்கிது. மற்றவங்களெல்லாம் இல்லைன்றதால யாரும் கேட்கல, அதனால் உங்களுக்கு கொடுக்குறன்றது வேறு. பர்டிகுலராக திருமாக்க அந்த சிம்பிளை ஒதுக்கணுன்னா கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்க அதுக்கான ஓட்டு சதவீதத்தை பெற்றிருக்கிறாங்க. குறைந்த தொகுதியில் நின்று நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அது மறுக்க முடியாத உண்மை. இப்போ திருமாவளவன் அவர்கள் நயினார் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறாங்க, இல்லை ஒரு கல்யாண வீடு போன்ற ஃபங்க்ஷன்களில் சந்திக்கிறாங்க அப்படின்னா வந்து அது எதிர்பாராமல் நடந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லி கடந்து செல்லலாம். ஆனால் வந்து ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க அப்படின்னா திமுக தலைமை இதை எப்படி எடுத்துக்குவாங்க? காரணம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்காங்க, தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் தொடர்வோம் அப்படிங்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படிங்கிற கட்சியை கடந்து தமிழகத்தில் பாஜக காலூன்றக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி. அப்படிப்பட்ட பாஜகவுடைய மாநில தலைவரை திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசுவது ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்ப்பாங்க, எப்படி எடுத்துக்குவாங்க? தளபதியே போய் பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் கொள்ளாவிட்டு வரும்போது இவங்களாம் என்ன கூட்டணி, நீங்கள் அங்கே கொஞ்சம் கொள்ள வரீங்க, நாங்கள் இங்கே கொஞ்சம் கொள்ள வரோம். அங்கே போய்ட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல. டாஸ்மாக் இப்போ படம் எடுக்காமல் தானே இருக்குது. ஏதோ ஒரு மந்திரம் போட்டு சந்திரபாபு நாயுடு கூட்டும் போய் எங்கேயோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா. கோர்ட்டுனால ஃப்ரீஸ் ஆகலாது, அது ஒரு பார்ட், அவ்வளோதான். கோர்ட்டு வந்து டாஸ்மாக் அதிகாரிகளை சித்திரவதை பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர மற்றவங்களெல்லாம் விசாரிக்கலாம்னு அப்புறம் கிளாரிட்டி பெட்டிஷனுக்குள்ளே அது கூட சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்க கிட்ட போகலையே அமலாக்கத்துறை அதிகாரி மாற்றம் தான் நடந்தது தவிர இதில் பெரிய முன்னேற்றம் எதுவும் நடக்கலை. அதில் அது இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான திருமாவளவன் மேட்டரில் என்னென்னா நயினார் நாகேந்திரன் திருமாவை சந்தித்தோட நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் அசம்ஷன் தான். நீங்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, விஜயுடன் சேருங்கள், திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுங்கள். கரெக்டாக என்னுடைய யூகம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டாம், நீங்கள் தாவேக்காவுக்கு செல்லுங்கள், திமுகவை பலவீனப்படுத்தணும் தான் அவங்களுடைய அல்டிமேட்டு. விஜயை வந்து கூட்டணிக்கு சேர்க்கணுன்றது அவங்களுடைய முக்கியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் விஜயை விட்டு வெளியில் அனுப்பிச்சுனா திருமாவளவன் அண்ணனையும் வெளியில் அங்கே அனுப்பிச்சா திமுக விட்டு போனால் இந்த சிறுபான்மை ஓட்டுக்கள் அதிக அளவில் அவங்க வசம் இருக்குது. அதை வந்து மீட்டெடுத்து அட்லீஸ்ட் அந்த ஓட்டை திமுக கிடைக்க வேண்டிய அந்த ஓட்டை பிரித்து எடுக்கும் சூழ்ச்சியை அண்ணன் நயினார் நாகேந்திரன் பிஜேபியும் முன்னெடுத்துருக்கலான்றது தான் கணிப்பாக இருக்குது. என்ன சொல்லணும், அதுதான் பாசிபிலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக மட்டத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா
நம்ம வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தொகுதிகளை வாங்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத முன் வச்சாங்க. உதயகுமார் அவர்களும் அதிமுகவில் இருந்து அண்ணாமலையுடைய கருத்துக்களை நாம எடுத்துக்க முடியாது, டெல்லி பாஜக தலைமை என்ன முடிவு பண்ணுகிறதோ அதைத்தான் நாம பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்லையான்னு தெரியல, இதெல்லாம் ட்ராமா. ஆல்ரெடி 72 சீட்டு வந்து பாமக நீங்களாக உறுதிப்படுத்திட்டாங்க. பிஜேபிக்கு 72 சீட், 72 சீட்டு நல்லா சொல்கிறேன், ஆணித்தரமாக பாமக இல்லாமல் அதில் 40 சீட்டு பிஜேபி நிற்கும். மிச்சம் டிடிவி சார், ஓபிஎஸ் சார், இவங்க எல்லாம் அவர் ஜிகே வாசன் சார், இப்படி இன்னும் கிருஷ்ணசாமி சார், ஏசி சண்முகம் சார், நம்ம இது பச்சைமுத்து சார், இவங்கெல்லாம் வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. 40 சீட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி நிற்கிறது உறுதி. மிச்சம் 32 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் இது பிஜேபி ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டது தான். பாமக வந்தால் 2 பேரும் சீட் ஷேரிங் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்க பிஜேபி பாமக வந்துடுச்சுன்னா அது வராது. ஏன்னு கேட்குறீங்களா, பிஜேபி பணம் தராது. அதிமுக கூட கூட்டணி போனால் பணம் தரும். பொட்டி முக்கியமாக கொள்கை முக்கியமான பாமக பொறுத்த வரைக்கும் பொட்டி தான் முக்கியம், அப்புறம் தான் கொள்கை பற்றிலாம். அதனால் பாமக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 72 போக மிச்சம் 160 என்னமோ இருக்குது. அதில் ஒரு 20 சீட்டோ 25 சீட்டோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தரும். புரியுதா? இதில் கடைசி நேரத்தில் எடப்பாடிக்கு அந்த பொட்டியும் கொடுத்துருவார். ஏன்னா இப்போ எடப்பாடியில் ஜெயிக்கணும்னாவே அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு ஜாஸ்தி, வன்னியர்கள் ஓட்டு ஜாஸ்தி. அதுக்கோசமாவது அவர் சொந்த சுயநலத்துக்கோசமாவது கண்டிப்பாக இதை அட்மிட் பண்ணிடுவார்ன்றது தான் தெரியும். இந்த பார்கெனிங் பவர் கொஞ்சம் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். பொட்டி கைக்கு மாறுற வரைக்கும் இது நடக்கும். நம்ம பார்க்கலையா, ராத்திரி இப்போ 2 மணி வரைக்கும், காலைல 5 மணி வரைக்கும் விடிய சிவி சண்முகம் போய் பேசி எல்லாம் சரி பண்ணார். திரும்ப காலையில் அண்ணாமலை திடீர்னு வீட்டுக்கு வர வச்சு அன்புமணியும் அவங்க மிஸ்ஸஸும் காலைல வந்து என்னை சம்மதிக்க வச்சாங்க. டாக்டர் ஐயா ராமதாஸை சொல்லலையா, எப்படி அவரே சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு மெயின் இதில் என்னன்னா, இந்த எலெக்ஷன் வர அப்பப்போ பொட்டி வரும், அதை வச்சு அவர் கட்சிக்காரனுக்கு செலவு பண்ண மாட்டார், அவர் குடும்பத்துக்கு ஒரு கணிசமான தொகை சேரும், அவ்வளோதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம், கலைஞர் ஐயா குடும்பத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை வச்சு அதிக அளவு சம்பாரித்த ஒரு குடும்பம் எதுனா பாமக குடும்பம் தான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.